திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெபக்கூட்டம். நாள் நவம்பர் 7, 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல. புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன், நான் இறந்து போய்விடுவேன். இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன், நான் இறந்து போய்விடுவே. நாதரின் நாமம் உரைக்காதிருந்தால் நாம் அழிந்திடுவே. நாதனின் நாமம் உரைக்காதிருந்தால் நாம் அழிந்திடுமே. தேவா உமது பாதை மறந்தால் கால்கள் தளர்ந்திடுமே. எனக்கு கால்கள் தளர்ந்திடுமே. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன், நான் இறந்து போய்விடுவேன். எழுதாதிருந்தால் சூம்பி போய்விடுமே. கரங்களும் மொழி எழுதாதிருந்தால் சூம்பி போய்விடுமே. கண்கள் திருமுகம் காணாதிருந்தால் பார்வை மங்கிடுமே. எனக்கு பார்வை மங்கிடுமே. இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய்விடுவேன், நான் இறந்து போய்விடுவேன். சிந்தனை சொல்
அது வந்தோ மன்னத வாழ்விலே விண்ணகம் பெறுவே விருந்தும் அது வன்றோ எனக்கு விருந்தும் அது வன்றோ இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய் விடுவேன் நான் இறந்து போய் விடுவேன் இயேசுவின் இனிய நாமம் மறந்தால் இறந்து போய் விடுவேன் நான் இறந்து போய் விடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளையும் உங்களை கட்டாயம் ஆசிர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 1 சாமுவேல் 12:21 நாம் பார்க்கும் பொழுது, சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை, ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். என்ன ஆலோசனை, என்ன எச்சரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, விலகி போகாதிருங்கள் என்று சார். என்னையா விலகி போகாதிருங்கன்னா, தேவனை விட்டு விலகாதீங்க. அவர் விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுது. ஆனால் நீங்கள் விலகிடுவீங்க, மறந்துடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மனுஷனுடைய பழக்கம் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாம் ஒழுங்காக நடந்துச்சு, வசதி வாய்ப்பு இருந்துச்சு, பணம் இருந்துச்சுன்னா விலகிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் என்றைக்கும் விலகாதவர். நம்ம ஆண்டவரை விடுகிறதும் விலகுகிறதும் கசப்பான காரியம் அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசி கூட 2ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாய் 19 சொல்கிறார். இன்னைக்கு விலகாதபடி நம்ம அவரை அண்டிக் கொள்ளவும் பற்றி கொள்ளவும் தான் ஆண்டவராகிய தேவன் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். சவுலுன்னு ஒரு ராஜா இருந்தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முதல் ராஜா அவர் தான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை. காரணம், தேவனை விட்டு விலகிட்டார். தேவனை விட்டு விலகிட்டார்னு யாருங்க சொன்னா? அவனே சொல்கிறான், வேற யாரும் சொல்லலை. 1 சாமுவேல் 18:12 பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் தன்னை விட்டு விலகி தாவீதோடு இருக்கிறான் என்று சவுல் கண்டு அவனுக்கு மிகவும் பயந்தாராம். தன்னை விட்டு விலகிட்டாரு, ஆனால் தாவீதோடு இருக்கிறாரே, அவன் மேலே காய்மகாரப்பட்டு எரிச்சல் அடைந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான். பார்த்தீங்களா, கர்த்தரை விட்டு விலகுறது அவ்வளோதான். கடைசனுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். சிம்சோனுடைய வாழ்க்கை அதான். அவன் அப்படித்தான். கர்த்தரை பகைத்தான். அந்த ரகசியத்தை போய் தெளிலாள்கிட்ட சொல்கிறான். பலத்தை இழந்தான். எப்பவும் போல கர்த்தர் தன்னை விட்டு விலகி போனார் என்பதை அவனால் அறியாமையிலே கடைசியில் எதிரிகள் கையில் மாட்டி மறித்து போயிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரம் கொடுக்கணும், ஜெபம் பண்ணுற நேரம் ஜெபம் பண்ணணும், வேத வசனத்துக்கு முக்கியம் கொடுக்கணும். வசனம்னா நீங்கள் மேலோட்டமாக வாசித்து இந்த காதலை கேட்டு இந்த காதலை விடுறது அப்படி இல்லை. அந்த வசனம் உரசி பார்க்கணும், இருதயத்தை உரசணும், நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். சும்மா கேட்டுட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல. நம்முடைய இருதயத்தை மாற்றாத ஒரு வாழ்க்கையும் பிரசங்கமும் எதற்கு நமக்கு? அதனால தான் ஆண்டவருடைய வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் ஏன் இன்னும் அடிக்கப்படணும்? நீங்கள் ஏன் இன்னும் துக்கப்படணும்? ஏசாயா 1:5 சொல்கிறாரு, நீங்கள் என்னை மறக்கிறதுனாலும் விலகுகிறதுனால தானே அடிபடுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தேவனோடு இணைக்கப்படுவதற்குத்தான், விலகாமல் இருப்பதற்குத்தான் கர்த்தருடைய மகிமையும் கிருபையும் வல்லமையும் நம்ம மேலே இறங்கி இருக்கிறது. ஆகவே அந்த ஆண்டவரை மறக்காமல் விலகி போகாமல் இருக்க அவரை அண்டிக் கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். இந்த நாளில் உங்களை அற்புதமாய் ஆசிர்வதித்து அவருடைய கிருபையால் நிரப்பி நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கட்டும். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை தேவரீர் பலப்படுத்தும் சகாயம் செய்யும். இந்த நாளிலே அவர்களை அற்புதமாய் நடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.